ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி நம்மளே அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வருஷமாக போட்டிருந்தேன். இந்த வீடியோ லேட்டஸ்ட் அப்டேட்டோட இப்போ நான் போடுறேன். இது வழியாகவே நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்களே அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய கூகுளில் நீங்கள் டிஎன்இஜின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த டிஎன்இஜி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன உடனே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று துறை உள்நுழைவு, இன்னொன்று பயனாளர் உள்நுழைவு. இதில் வந்து துறை உள்நுழைவு அவங்க ஆஃபீஸ் சம்மந்தமாக, பயனாளர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஏற்கனவே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இதோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நான் பயனாளர் உள்நுழைவில் போன உடனே இதில் என்னோடய யூசர் நேம் கேட்கும். இது என்னோடய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து அந்த கேப்சாவை டைப் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. இப்போ நான் ஆல்ரெடி போட்டதுனால என்னோடய யூசர் ஐடியை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்வேர்டை போட்டுக்கிறேன். இப்போ அதில் உள்ள அந்த கேப்சாவை கொடுத்துருக்குல்ல, அந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டு ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ரெவென்யூ அந்த ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ரெண்டாவதாகவே இருக்குது பாருங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆகட்டும் இல்லை எல்லா சர்டிஃபிகேட்டுமே இதில் நீங்கள் பண்ணிக்க முடியும். எனக்கு இதில் இன்கம் சர்டிஃபிகேட் இப்போ நான் பண்ணணும். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டேபு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அப்ளை பண்ணணும்னு போட்டிருப்பாருங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆவணங்கள்லாம் அதில் தேவைன்னு போட்டிருக்கு பாருங்கள். இது அப்ளை பண்ண நமக்கு யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுவும் இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃபும் ஒன்று வேணும். அட்ரஸ் ப்ரூஃப்னால் நம்ம ஆதார் கார்டே கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரேஷன் கார்டும் வேணும். அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டை இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் இதில் கொடுத்துருக்க டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 60 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ ப்ரொசீட் கொடுத்துங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் போயிடும். இதில் கேன் நம்பர்ன்னு இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் கேனுன்னு இருக்குது பாருங்கள். இதுமே நான் ஒரு வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கையும் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது வழியாகவே நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஏன்னா கேன் நம்பர் குடிமக்கள் இருந்தால் இதில் அவங்களுடைய கேன் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். மற்றது எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே கொடுத்ததுனால அதுலேருந்து இதில் எடுத்துக்கும். ஸோ எல்லாருமே கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுனால அந்த நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ நான் சர்ச் பண்ணிட்டேன். கீழே ஆதார் கார்டு நம்பர் காமிக்குது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் நம்மளுக்கு ஓடிபி வரும். ஸோ மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லியாக ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் இன்புட் பண்ணி ப்ராசஸ் கொடுத்துக்குங்க. உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, அது ப்ராசஸ் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய பேஜ் வந்துடும். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணதுனால நம்ம டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி இதில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயில் கொடுக்க தேவையில்லை. அதில் கேட்டிருக்க டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும். நம்ம என்ன சர்டிஃபிகேட்டுக்கு வந்திருக்கோமோ அதுக்கு முன்னாடி டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும். மற்ற டீட்டெயில் நம்ம அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துங்க. கீழே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்குது பாருங்கள். என்னோடய டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஸோ 2 பேர் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேமை டைப் பண்ணுங்கள். இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். சைடில் பக்கத்தில் பெயர்னு கொடுத்தது வந்து தமிழில் டைப் பண்ணி தமிழில் அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கிங்க.
அதுக்கப்புறம் அவங்களோட வயசை டைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் அவங்களோட பாலினத்தை டைப் பண்ணிங்க, பெண்ணுன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் டைப் பண்ணுங்கள். இது யாருக்கு சரி ஒர்க் பண்ணுறாங்களோ செல்ஃபாக அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப்னு கொடுத்துக்குங்க. இதில் ப்ரொஃபஷனல் கேட்குது. இதில் வந்து அவங்க வந்து விவசாயி, ஸோ ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதர்ஸ் கொடுங்க. அதர்ஸில் அவங்களோட வருமானம் எவ்வளோன்னு கேட்குது. மாத வருமானம் நான் 3000 கொடுக்குறேன். 3000 கொடுத்த உடனே அது ஆண்டு வருமானமாக அதுவே கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்துச்சு பாருங்கள். இப்போ ஃபார்மர் கொடுங்க. அதர்ஸில் ஃபார்மர் கொடுத்துட்டு மற்றவைங்கிற இடத்துல விவசாயம் கொடுங்க. விவசாயம் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. அதுவே தமிழில் டைப் ஆகிடும். இப்போ கீழே வந்து ஆட் கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ அடுத்த ஃபேமிலி மெம்பர் நேம் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களோட நேம் பக்கத்தில் தமிழில் டைப் பண்ணிக்கிங்க. அது என்ட்ரு கொடுத்தாலும் தமிழில் வந்துடும். சப்போஸ் வரலன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்கும். அப்புறம் அவங்களோட வயசு, அவங்களோட பாலினம், அப்புறம் அவங்களோட உறவுமுறை, மகன். இதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷன் கேட்கும். இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு, ஸோ ஸ்டூடெண்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ மற்றதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஆட் மட்டும் பண்ணிக்கிங்க. இப்போ ஆட் கொடுத்த பிறகு கீழே சப்மிட்டுன்னு இருக்கும், சப்மிட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்த பேஜ் போகும். சப்மிட் கொடுத்துங்க. இப்போ அடுத்த பேஜ் போயிடுச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த 4 டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்தா போதும். அது என்னென்னா யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, அதாவது ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா டவுன்லோடு காமிக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் அவங்களுடைய சைனை அட்டாச் பண்ணி திருப்பி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பிரிண்டர் இருந்தால் பிரிண்டர் வழியாக பிரிண்ட் பண்ணி நீங்கள் கீழே சைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதிலே டிஜிட்டல் சிக்னேச்சர் உங்களோடது இருக்குல்ல, அதில் உங்களோட சைனை நீங்கள் அதில் புட்டப் பண்ணி கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். டவுன்லோடு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பிடிஎஃபை ஓப்பன் கொடுக்குறேன். இதில் நம்ம ஓப்பன் கொடுத்தோடனே பாருங்கள், சுய உறுதிமொழி செல்ஃப் டிக்ளரேஷன். நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டுக்காக என்ன டீட்டெயில் கொடுத்தோமோ அதெல்லாம் இதில் வந்திருக்கும். கரெக்டானு பார்த்துக்குங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். நம்ம மனுதாரர் கையொப்பம்னு கீழே இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம அவங்களோட சைனை நம்ம அட்டாச் பண்ணணும். இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருக்கேன். நான் அட்டாச் பண்ணதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன். இது மாதிரி தான் நீங்கள் உங்களோட சைனை அட்டாச் பண்ணியிருக்கணும். அதை பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் சைன் பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச் பண்ணாமல் இருக்கவுள்ள பாருங்கள். இப்போ அட்டாச் பண்ண சிக்னேச்சர் பாருங்கள். இது மாதிரி தான் உங்களோட சைனை நீங்கள் அட்டாச் பண்ணி அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்க. 4 டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களோட ஃபோட்டோ சைஸ் எவ்வளோவில் இருக்கணும், 50 KB இருக்கணும். டாக்குமெண்ட் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 KB. ஸோ எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோ கொடுத்துக்குங்க. இப்போ அப்லோட் கொடுங்க. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எனி ப்ரூஃப். இதில் வந்து நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்குறேன். டாக்குமெண்ட் நம்பர் 2 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ ஆட் கொடுங்க. இப்போ ஆதார் கார்டை கொடுத்துட்டு கீழே ஓப்பன் கொடுத்து அப்லோட் கொடுத்துக்குங்க. இதுவும் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபேமிலி ரேஷன் கார்டு கொடுங்க, நம்பர் 3. இப்போ ஆட் கொடுங்க. இப்போ ரேஷன் கார்டை எடுத்து போட்டு இதில் அப்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணிருச்சு செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குல்ல, 4வது, அதை போடுங்க. 4ன்னு கொடுத்துட்டு அதை அதில் அப்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட்னா மேக் பேமெண்ட்னு இருக்கும். அதை பேமெண்ட் போங்க, கீழே வாங்க. இதில் மேக் பேமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 60 ரூபா போட்டு வந்திருக்கு. இதில் அக்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை அக்ரி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேக் பேமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த டேப் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வழியாக பே பண்ணுறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் ஜிபே வழியாக பேமெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது இதில் கியூஆர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடை
அதை இதில் ஷோ பண்ணி என்னோட ஜிபே வழியாவே நான் அதில் பேமெண்ட் பண்ணிக்கிட்டேன் 60 ரூபாயை. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு கோடு இப்போ க்ரியேட் ஆகிடும். இப்போ கோடு க்ரியேட் ஆன உடனே நம்மளோட மொபைல் வழியாகவே நீங்கள் இதை ஜிபே ஓப்பன் பண்ணி இதில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பேமெண்ட்லாம் ஆனவுடனே உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். இப்போ பேமெண்ட் ஆகுது. பேமெண்ட் ஆன பிறகு உங்களுக்கு இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேப் வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பிரிண்ட்டு கூட எடுத்துக்க முடியும் இந்த ரெசிப்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இல்லை டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம இதில் ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ரூபாய் 60 ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ரெசிப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் அதோட டிரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே போட்டிருக்கோம். இதை வச்சா நம்ம செக் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மறுபடியும் ஹோம் பேஜ் போயிட்டுங்க, டேஷ்போர்டில். அதில் உங்களுக்கு இதில் ஸ்டேட்டஸ் செக்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், டிரான்சாக்ஷன் ஐடி வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே இதில் கொடுங்க. டிரான்சாக்ஷன் ஐடினா டிரான்சாக்ஷன் நம்பரை தான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த நம்பரை கொடுத்துட்டு இதில் நீங்கள் அந்த ஃபிக்ஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாமே இல்லை உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ பாருங்கள், என்னுடைய அப்ளிகேஷன் இல்லை சக்ஸஸ்ஃபுல் சப்மிட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ உங்களை அப்ரூவுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்று இதில் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வழியாகவே நீங்கள் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்களே அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள வீடியோக்களுடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.